அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நாம் வள்ளல் பெருமான் எழுதிய அகவலிலிருந்து மண்ணின் பெருமையை தொடர்ந்து வள்ளல் பெருமான் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 385, 386 ஆகிய 2 வரிகளில் இந்த மண்ணில் என்னென்ன சக்திகள் நிறைந்திருக்குது என்பதை சொல்கிறார். மண்ணுரு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண் உரு சக்திகள், இந்த மண்ணை கொண்டு உருவத்தை செய்யக்கூடிய சக்திகளை இறைவன் படைத்திருக்கிறான். மண் கலை சக்திகள், இந்த மண்ணை வைத்து கலை செய்யக்கூடிய கலை சக்திகள், அடிப்படையாக வளர்ந்துள்ள கலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்கள், இவரை மண்ணில் அன்னுர, இதை மண்ணோடு சேர்ந்து ஒத்திருக்கக்கூடிய மண்ணோடு சார்ந்திருக்கக்கூடிய வகுத்த ஏற்பாடு செய்த அமைத்திருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன். என்ன சொல்றாருன்னு, இந்த மண்ணை கொண்டு உங்களுக்கு புரியும். என்ன மண்ணை கொண்டு களிமண்ணில் உருவம் செய்வாங்க. சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிள்ளையார் சிலைகளை அந்த விநாயகர் செலுத்தும்போது களிமண்ணை கொண்டு விநாயகர் சிலைகளை வடிப்பாங்க. அப்படி சிலைகளை வடிக்கும் போது அது வெப்ப சக்தியால் அந்த சிலை ரொம்ப ஈரமாக இருந்தால் காயலைன்னா ஒன்றாயிடும். அதே போல் காய்வதற்கு வெப்ப சக்தி பயன்படுகிறது. பிறகு காற்றின் சக்தி, உலர்வதற்கு காற்று தேவைப்படுகிறது. அந்த மண்ணை குழைப்பதற்கு நீர் சக்தி தேவைப்படுகிறது. இப்படி மண்ணின் கலைகள் அமைவதற்கு கூட வெப்பம், நீர், காற்று முதலியவை மூல காரணமாக அமைகிறது. இப்படி மண்ணை கொண்டு கலை செய்வதற்கான உருவங்களை அமைப்பதற்கான சக்தியாக, ஒரு ஏக்கமாக இந்த மண்ணுக்குள்ளே இந்த பஞ்சபூதங்களை பிணைப்பை ஏற்படுத்தி, அதாவது மண்ணுக்குள்ளே அது காரியப்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி இறைவன் ஜீவராசிகளுக்கு, அதாவது மனிதர்களுக்கு உதவி செய்கிறான், அருள் செய்கிறான் என்று பொருள்படும்படியாக இந்த 2 வரிகளில் சொல்றார். மண்ணை கொண்டு கலை சம்பந்தப்பட்ட உருவம் அமைப்பதற்கு இந்த மண்ணுக்குள்ளே பஞ்சபூதங்களும் ஒன்றாக காரியப்படுகிறது. இந்த மண்ணுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் காரியப்படுகிறது என்பதை இந்த 2 வரிகள் வாயிலாக விளக்கிறார். மண்ணுரு சக்திகள் மண் கலை சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை 2 அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.